சாலமன் ஒரே ஒரு காரியத்தை கேட்டான், ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் ஸ்பெஷலாக என்ன கொடுத்தாரு? அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யம், மகிமை, இளைப்பாறுதல், விரோதி இல்லை, இடையூறு இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கொடுத்து அவனை உயர்த்தி வைத்தார். உங்களுக்கும் அப்படித்தான் பிரியமானவர்களே. நீங்கள் கேட்கிறது காரியங்கள், நீங்கள் ஒன்றை மாத்திரம், இது மாத்திரம் ஆண்டவர் கொடுத்தா போதும், எனக்கு இது மாத்திரம் செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிற உங்களுக்கு கேட்கிறதையும் கொடுத்து நீங்கள் கேளாத மகிமை, ஐஸ்வர்யம், கனம் எல்லாவற்றையும் கொடுத்தது சாலமோனுக்கு அங்கே பார்த்தோமானால் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். அங்கு அவள் வாழ்க்கையில் அவருடைய யுத்தமே இல்லாத ஒரு இளைப்பாறுதல், ஆலயத்தை கட்டும்படியான கிருபை, எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்து அவனை கனப்படுத்துகிறார். உங்களுக்கும் அந்த காரியத்தை செய்வார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படி சொல்கிறார். விரும்புகிறதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? இயேசுவிடத்தில் கேட்கணும். அன்பான வாலிப பிள்ளையே, நீங்கள் விரும்புகிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் இயேசுவிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களுக்கு நல்ல சிநேகிதர், நல்ல நண்பர். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நல்ல படிப்பு, நல்ல எதிர்காலம், ஏற்ற துணை எல்லாவற்றையும் இயேசு தருவார். விரும்புகிறதெல்லாம் நீங்கள் யாரிடம் கேட்க வேண்டும்? இயேசுவிடத்தில் கேட்க வேண்டும்.